ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். I will bless you and you shall be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால்தான் இதற்கு ஆசீர்வாத பெருவிழா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அன்றைக்கு அழைக்கும்போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கர்த்தர் அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். காரணம், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம கவனமாய் பார்க்கும்போது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாம் வயது சேர்ந்த முதிர்ந்தவனாயிருந்தார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். சிலருக்கு ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு காரியத்தில் குறைவு இருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி அல்ல. சகல காரியத்திலும், குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம், வேலைக்காரிகள் அதில் ஆசீர்வாதம், அவர் என்ன செய்தால் ஆசீர்வாதம், சகல காரியத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். உங்களையும் ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவனுடைய விருப்பம். சிலர் நினைப்பார்கள், இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் என்பதாக எண்ணுவார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது 9வது வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு அருமையான காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாச மார்க்கத்தார் அவர்கள்தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். யார் யார் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யார் இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாரோ எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும். அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதனால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளும்படி தான் இயேசு இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சகல காரியம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவனோடு கூட நடப்பது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய குரலை கேட்பது,
வாக்கிங் வித் காட், இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், அது ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறோம், அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சிலர் வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதோடு முடிந்து விடுவதில்லை, தேவனோடு கூட நடப்பது, வாக்கிங் வித் காட். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனோடு நடப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் ஆசீர்வாதத்தில் ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அதாவது தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். யாக்கோபு 2:23 வாசிக்கும்போது தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஏசாயா 41:8 கர்த்தர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று கர்த்தரை சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தேவனோடு அவர் நெருக்கமாய் வாழ்ந்தார் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 18 கடைசி வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளி போனார் என்று அந்த வசனம் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17 22 தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளி போனார் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை யோசித்து பாருங்க. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசி முடித்த பிறகு எழுந்தருளி போனார். அப்போ தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதுதான் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய குரலை கேட்பது, தேவனோடு கூட பேசுவது, அப்போ தேவனோடு கூட நடப்பது, தேவனுடைய சிநேகிதனாய் இருப்பது. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நல்ல சரீர சுகம். அவர் வயதான காலத்திலும் யுத்தம் பண்ணி ராஜாக்களை ஜெயிக்கிற காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி ஆபிரகாம் நல்ல சரீர சுகத்தோடு இருந்தார். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஒரு செல்வ சீமானாக கர்த்தர் வைத்திருந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 24 35 வாசிக்கும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியேசர் சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆபிரகாமுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருந்தார். வெள்ளியும் பொன்னும் ஆடுகளும் மாடுகளும் செல்வ பெருக்கும் சீமானாயிருக்கும்படி செய்தார். அந்த ஆசீர்வாதம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான முழுமையான ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதே விதமாய் இன்றைக்கும் கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை போல சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு வீடு வாசல் தந்திருக்கிறார், வருமானம் தந்திருக்கிறார் என்று மகிழ்ந்திருப்பதற்கு அல்ல. உங்கள் மூலமாக உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற 4 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த தாலுக்காவில் இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதின் நோக்கமே, நான் இவர்களை ஆசீர்வதித்தால் இவங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். உங்களால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் தெருவில் இருக்கிற 4 பேருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்களா? உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 10 குடும்பத்துக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல எத்தனை பேர் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? எத்தனை பேர் உங்கள் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள்?
எத்தனை பேருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்மை செய்தீங்க? தொற்காள் என்கிற பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். விதவைகளுக்கு அவள் விடைகளை தைத்து கொடுத்து மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள். அதனால் அவள் மரித்த போது அந்த ஊரில் இந்த விதவைகள்லாம் வந்து நிற்கிறாங்க. ஐயோ, எங்களுக்கு தாயை போல இருந்தாங்களே, எங்களை கவனிச்சாங்களே, அன்பு காட்டினாங்களே, எங்களுக்கு உடையெல்லாம் தைத்து கொடுத்தாங்களே, அந்த அம்மா இறந்துட்டாங்களே, அவங்க வாழ்ந்திருக்கணும், அவங்களை அடக்கம் பண்ணக்கூடாது. பேதுரு முன்னால் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ உதவி செய்தாங்க, அவங்க வாழ்ந்திருக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணி எழுப்புங்கன்ற மாதிரி. அதனால் பேதுரு ஆண்டவரிடத்தில் போய் பேசினார். தொற்காள் இவ்வளோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறாள், ஆசீர்வாதமாக இருக்கிறாள். ஆண்டவரே, அவள் இருந்தால் இன்னும் 4 பேருக்கு நன்மை செய்வாள், அவளை எழுப்போம். அதனால் ஆண்டவர் தொற்காளை திரும்ப உயிரோடு எழும்ப பண்ணினார். 4 பேருக்கு நன்மை செய்கிறவளாக இருந்தால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுயநலமாக இருக்கிற ஆள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், இந்த சுயநலமாக இருக்கிற ஆட்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிப்பதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் உதவி செய்வதன் மூலம் அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுவாங்க. அதனால் 4 பேருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அதனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களையும் ஆண்டவர் அப்படி பயன்படுத்த தான் அவர் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், நம்ம தேசத்துக்கு வந்த மிஷினரிகள், ரிங்கல் தோபே என்கிற மிஷினரி இங்கே வந்தார். ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தார் இல்லை, இந்த நாட்டில் வந்து ஊழியம் செய்கிறார். அவருக்கு வீடு கட்டுறதுக்கும் அல்லது அவர் குடும்பமாக வாழ்ந்திருக்கமா உழைத்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி இங்கே வந்து எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆலயங்களை கட்டி மக்களுக்கு இயேசுவை அறிவித்து எத்தனை நன்மைகளை செய்தார் பாருங்கள். ஐடா ஸ்காடர் என்கிற பெண் அமெரிக்கா தேசத்திலேருந்து வந்தாங்க. அவங்க தாயின் தகப்பன மிஷினரிகளாய் வந்திருந்தாங்க. ஆற்காடு என்ற இடத்துல அங்கே தான் மிஷினரிகளாக இருந்தாங்க. வேலூர், அங்கே இன்றைக்கு சிஎம்சி மருத்துவமனை, உலக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனை எழும்பியிருக்கிற காரணம் என்ன? ஐடா ஸ்காடர் என்கிற ஒரு வாலிப மகள் நான் இந்திய மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் அவளை பயன்படுத்தி இன்றைக்கி எத்தனை லட்சம் மக்கள் அதன் மூலமாய் நன்மை பெற்று வருகிறார்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னால் ஒரு 4 பேர் சந்தோஷப்படணும், அப்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி கேட்டு பாருங்கள், கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏமி கார்மைக்கல் அம்மையார்னு ஒரு சகோதரி புறப்பட்டு வந்தாங்க. வந்து எதற்கு அந்த நாட்களில் நிறைய வாலிப பெண் பிள்ளைகள் மதம் என்கிற பக்தின்ற பேரில் விபச்சாரிகளாய் மாற்றிக்கொண்டிருந்த அந்த பெண்களெல்லாம் அரவணைத்து பாதுகாத்து அந்த பெண்களுடைய எதிர்காலத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவங்க பாடுபட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து கொண்டார்கள். நாம் அதற்காக எல்லாருமே மொழி நேரமாக போய் நன்மை செய்யணும், மொழி நேரமாக போய் ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல, தேவன் உங்களை வைத்திருக்கிற கிராமத்தில், பட்டணத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்படி என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவரை பெருமையாக சொல்லுகிறார். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடையது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:2 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா 7 விதமான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்ன ஆசீர்வதிங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்.
இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் கேளுங்க. ஆபிரகாமை நீங்கள் ஆசீர்வதித்த மாதிரி என்னை ஆசீர்வதிங்க. என்னை ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றி இருக்கிறீங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கருத்தாக ஜெபிங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமை பூரணமாய் ஆசீர்வதித்தீர். சகல காரியத்தில் ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததி. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். ஆபிரகாமின் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்ததை போல இந்த மகனை ஆசீர்வதியும், இந்த மகளை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். பூரண ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதிக்கிறீர், தொடுகிறீர். இன்று முதல் மாற்றத்தை உண்டாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.